அடியே வாணியா, நீ தாய்க்கேவி கெட்டப் போட்டியா? எப்படி போட்ட? யூடியூப் பார்த்தாண்டி போட்டேன். இப்ப ட்ரெண்டிங்கே தாய்க்கேவி தான், அதனாலதான் அதை பார்த்து போட்டேன். நீ போட்டது சரி, எனக்கும் ஒரு கெட்டப் போட்டிருக்கலாம்ல. நீ கெட்டப் போடாமலே கேள்வி மாதிரிதான் இருக்கிற. யாரு? நான் கேள்வியா? உன்னோடய 3 வயசு சின்ன பொண்ணு நானு. 3 வயசு சின்னவனா சொல்லு, ஆனா பொண்ணுன்னு மட்டும் சொல்லாத. அத ஒரு நீ எப்படியா நீ சமாளிச்சுட்ட? இன்னைக்கு வருவானு கடகார, நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணுமே, அதுக்கு ஒரு வயசு சொல்லுடி. வழியா என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா. சூப்பர் ஐடியாவா? சொல்றி. உனக்கு தலையில அடிபட்டு எல்லாமே மறந்து போச்சு. என்னது தலையில அடிபட்டுச்சா? அது லூசா, புத்துக்கள் மட்டும் உட்காந்துங்கிறேன். முதல்ல ஐடியா முழுசா கேளு. சரி சொல்லி தொலை. அம்மா ஏதோ ஐடியா கேக்குறேன்னு சொல்ல வந்தா வேண்டாம் வறுப்புக்கு புள்ள பத்தி காண்டாமுருகன் பேர் வைக்கிற மாதிரி சொல்றியா? சாரிடி, சொல்லுடி, கடங்காரெல்லாம் வந்துட போறாங்கடி. அடி ராணிய, உனக்கு கடன் கொடுத்தவன் வந்து கேட்டாக்கா உனக்கு மண்டையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். சொன்னா நம்பிடுவாங்களா? நான் சொல்லி நம்பாதவன் ஏமா இருக்கிறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐடியா சூப்பரா தான் இருக்கு, ஆனா சொதப்பிட்டா மாட்டிப்பேனே. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ பயப்படாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிடி. ஆமா நீ யாரு? நான் தாண்டி வாணி. வாணியா? அப்படின்னா எனக்கு யாரும் தெரியாத. ஓஹோ, நானா வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்க பாக்குறல நீ. என் நடிப்பு எப்படியா? நீ ஏமாத்திட்டல. நல்லா தாண்டி நடிக்கிற, இதையே மெயின்டைன் பண்ண. வாணி ராணியா, என்னடி பண்றீங்க? அக்கா பங்கஜக்கா, அவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா? நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு வேவு பாக்குறோம் வேலையா? யார பார்த்து வேலை பாக்குறீங்க? கழுத்து முசி விடுவேன். நீ கழுத்து முறுக்க என் கையை என்ன அப்படி பூ பறிக்குமா? அது பூ பறிக்குதா புல் பறிக்குதா யாருக்கு தெரியும்? ஏக்கா பங்கஜக்கா, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ எதுக்கு வந்த சொல்லாத. நானும் முக்கியமான வேலையா தான் வந்தேன். அவளுக்கு நான் கழிச்சுச்சா? அவளுக்கு ஒண்ணு கழுத்து சுளுக்கு பிடிக்கல, அவளுக்கு தள்ள அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டான். என்னடி சொல்ற? பழசெல்லாம் மறந்துட்டாளா? எப்பா? ஜஸ்ட் நோவா? என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல. இப்பதான் சொன்னேன். பழசெல்லாம் மறந்துட்டான்னு நல்லதான் பேசுறா. அதெல்லாம் நல்லாதான் பேசுவா, ஆனா நம்ம எல்லாரையும் மறந்துட்டாவ. நம்மள மறந்துட்டாளா? உன்னை மறக்கலாம், என்ன மறக்கலாமா? நீ என்ன பெரிய புடுங்கியா? என்னையா அவ மறந்துட்டா? நானும் ராணியும் எப்படி ஒன்னா போவோம், கடைக்கு ஒன்னா வரும், எப்படி மறந்துட்டாவோ என்ன? ராணி, என்ன ஞாபகம் இல்லாம உனக்கு? யார் நீங்க? நான் யாரா? ராணி நல்லா பாருமா, என்ன போய் யாருன்னு கேக்குற? என்ன பங்கஜக்கா, என்ன ரொம்ப ஓவரா நடிக்கிற? அவளுக்கு என்னையே தெரிய மாட்டேங்குது, உன்ன எப்படி தெரியும்? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? எதுக்கு என்கிட்ட பேசிக்கிறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்து யாருன்னு கேக்குறாள ராணி, என்ன தெரியல உனக்கு? நிஜமா நீங்க யாருன்னு தெரியல. ஆமா, கருப்பாத்த நிக்கிறாரு, அவர் யாரு? ஹவுஸ் ஓனர்மா. அப்படின்னா? ஹவுஸ்னா வீடுமா, வீட்டு ஓனரு. வீட்டு ஓனரா இருந்துக்கா? அது என்கிட்ட வந்து சொல்ற? ஏப்பா, அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, அவ சரியானதுக்கு அப்புறம் நாங்க வந்து வீட்டு வாடகை தரோம் கிட்ட. பழசெல்லாம் மறந்து போச்சா? அப்ப இந்த வீடு மட்டும் ஞாபகம் இருக்குதா? ஆமா, இது எந்த ஊரு? நான் இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி இருக்காத. ஆமா ஆமா, நீ இருக்கிற இடம் இது இல்ல, நீ காட்டுல தானே வாழ்வ. காடா? இல்லையே, நான் பெரிய அரண்மனை இருந்தனே. இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் இருந்தாங்களே. பெரிய அரண்மனையாமா? முதல்ல நான் கூட தானே இருந்தேன். சேச்சா, இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. என்கிட்ட வேலை செய்யறவங்க தங்கத்திலேயே ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாங்க. எப்பா 100 ரூபாய்க்கு நடினா இவ 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறாள. தங்கத்திலேயே மாட்டேன் போட்டுருப்பாங்க. ஆமா, என்ன பல்லாக்கள் உட்கார வச்சு தெருவெல்லாம் தூக்கின்னு போவாங்க. தெருவெல்லாம் தூக்கின்னு போவாங்களாமா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பள்ளத்துல போடுவாங்க. கேக்குற மாதிரி கேன பையன் மாதிரி கேள்வி. பள்ளத்தெல்லாம் போட மாட்டாங்க, தங்கத்திலேயே செஞ்ச சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்க. இந்த அம்மா சிம்மாசனத்துல உட்காந்துக்குன்னு இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் இருப்பாங்களாம். யாருமா அது? கடங்காரங்களா? நான் விட்டு போட்டாலும் கரெக்டா கண்டுபிடிக்குது அந்த கேள்வி. ஓவர போனா மாட்டிப்ப, அடிக்கி வாசி. போடி. ஆமா, அந்த தேவாலயத்துல இருந்து அமிர்தம் வந்துச்சு, அது எங்க இருக்கு? எங்கிட்ட காவாலுக்கு எத்தனை உங்க பேசுறதே புரிய மாட்டேங்குது, என்னதான் பேசுறாங்க? அது என்னமோ லோக்கல் பாச பேசுது, அதை விட. எப்பா, அவளுக்கு ஞாபகம் வந்தா நான் வாடகை பக்கம் எடுத்து வரேன், நீ இப்ப போ. இப்படியே காரணம் சொல்லி அமுச்சு விட்டுருங்க. இருங்க, நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ற மாதிரி ஐடியா பண்றேன் உங்களை. படை தளபதி எங்கே? அவர் அழைக்கிறார்கள்.
படை தளபதியாமா. ஏ தம்பி இங்க வாங்கப்பா. இந்த அரண்மனை ஆண்டி கூப்பிடுறாங்க பாருங்கன்னு கேளுங்க. அரண்மனை ஆண்டியா? யாரு? ஏய் நீ கேட்ட படை தளபதி வந்துட்டாங்கடி. ஏமா அரண்மனை ஆண்டியா? இந்த வந்துட்டாங்க பாரு படை தலைவருங்க. எதுக்கு ஆண்டி கூப்பிட்டீங்க? எதிர் நாட்டு அரசன் நம்ம நாட்டுக்கு கொசு அனுப்பி விட்டு நம்மள கொல்ல பாக்குறான். போருக்கு ரெடி ஆகுங்க. படை தளபதிங்களே போருக்கு ரெடி ஆகுங்க. போறா ஏன்னா போர் நந்தன் தானே இருக்குது. ஏய் அது அந்த நாட்டுக்கு போரு. இப்ப நம்ம நாட்டுல போர் நடத்தி ஆகணும், இல்லன்னா மக்கள் எல்லாம் செத்துருவாங்க. ஆகட்டும், படையை தயார் பண்ணுங்கள். இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? 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 இந்த படம் போதுமா? யார் எங்கே? உடனே உங்களை கைது செய்யுங்க. இதோ வந்துட்டேன். சொல்லுங்க இளவரசி. ஐயோ வந்துட்டாளா? தேவானி கஜா வர வந்துட்டாள. நீதான் கப்ஸ் அளந்து விடுறிய, இன்னும் விடு. சொல்லுங்க இளவரசியாரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஒண்ணும் பண்ண நான் போறியா? கம்னரியா நீ போறியா? என்ன பேசுறது தெரியுதா? ஐயோ நான் என்ன பாவம் செய்தேன்? அரசியல் என் மேல இவ்வளவு கோவமாக்குறாங்க. எங்க படை தளபதி கஜா வாழ்க 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 கஜா வாழ்க. வாழ்க. எதனா பண்ணி அமுச்சு விடுறீ. நீ தாண்டி தளத்தி பண்ண, நீனே சொல்லு வழி. அரசியரே நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம். நான் போர் கூட போயிடுவேன். ஆனா உன் அக்கா போர் தாங்க முடியலடி என்னால. ஏ ராணி உனக்கு பர்சனல் ஞாபகம் வந்துச்சா? ஏ ராணி என்னடாச்சு? ராணி ஏன் வாங்கிட்டா? ராணி ஏய் கவலைப்படாதே வாணி, அவள் அரண்மனையில் குதிரை ஓட்ட சென்றிருக்கிறாள். இவன் குதிரை ஓட்ட போறாளா? குதிரை சாணிதான் எல்லாம் போயிருப்பான். ஏ ராணி எழுந்துடி. ஓடுகா கஜா அவளுக்கு கிடக்குறாளுங்க. வா நம்ம கோயில போய் பிரசாத் வாங்கி சாப்பிடலாம். வாங்குறேன். பிரசாதமா? ஏய் வாணி எங்க போறா? பாவம் அரசியார் ஓடி விட்டார்.